Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பரா இருக்கேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 5:30 மணி ஆச்சு. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி தமிழில் டைட்டிலில் பார்த்த மாதிரி இன்றைக்கி வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ அதை வந்து இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான லஞ்ச் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. ஸோ புளிசா அந்த இது தூக்கு பசியில் போட்டுல அந்த ரெடி பண்ணியாச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ வந்து காரை கழுவ போகிறேன். ஸோ அந்த சீன் தான் நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பேர் கொடுத்துருக்கீங்க. ஸோ அந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ட்ராவலை கண்டினியூ பண்ண போகிறோம். ஸோ லைட்டாக தூக்க கலக்கத்தில் இருக்கேன். ஸோ போக வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து தூக்கத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக பார்த்தீங்கன்னா காரில் வந்து போலோ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கடலை மிட்டாயெல்லாம் வாங்கி வச்சிருக்கிறேன். உங்களுக்கு இங்கே பார்த்தா தெரியும் 2 விதமான புளியோதரை. ஓகேங்களா, மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நம்ம புளியோதரை தான் சாப்பிட போகிறோம். ஸோ இந்த வீடியோ வந்து செம்ம இன்ட்ரெஸ்டாக இருக்கும். ஸோ நம்ம வந்து ஒரு நேச்சர் பேஸில் நம்ம நிப்பாட்டி நம்ம சாப்பிட போகிறோம். ஸோ பாக்கு மட்டு தட்டெல்லாம் நம்ம வாங்கி வச்சுருக்கோம். ஸோ ஃபைனலாக நம்ம வந்து கிளம்ப போகிறோம். இல்லை ரெகுலராக வந்து நம்ம வெளியே எங்கேயாவது கிளம்புறோம்னா ஒரு கோவில் இருக்குது, காவேரி அம்மன் கோவில்னு இருக்கும். ஸோ தாராபுரத்தில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த கோயிலில் போய் நம்ம ஒரு பூஜையை போட்டு நம்ம வந்து அப்படியே கிளம்ப போகிறோம். ஸோ இப்போ வாங்க நம்ம ட்ராவலை பார்க்கலாம் வாங்க. ஸோ மக்களை ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டன்சத்திரத்தை வந்து நம்ம கிராஸ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பிரேக் எடுத்துருக்கோம் சாப்பிட்றதுக்காக. ஸோ இப்போ நம்ம சாப்பிட்டு அடுத்து பயணக்கத்தை இது பண்ணுவோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ தூரம் அப்படிங்கிறத நான் உங்கள்கிட்ட வந்து சொல்ல விட்டுட்டேன். கோவிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 120 கிலோமீட்டர் இருக்கு. ஸோ அதை வந்து நம்ம வந்து இப்போ ஒட்டன்சத்திரத்தை வந்து நம்ம கிராஸ் பண்ணிட்டோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு
சாப்பிட்றதுக்காக ஒரு சின்ன பிரேக் எடுத்திருக்கோம், ஹோட்டலில் இருக்கிறோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட்டு இன்னொரு 60 கிலோமீட்டர் இருக்கு, கூகுள் மேப்ல காமிக்குது. ஸோ இப்போ நம்ம அடுத்து வந்து சாப்பிட்டு அடுத்த பயணத்தை பார்க்கலாம் வாங்க. ஸோ இப்போ வரைக்கும் நீங்கள் வந்து டிராவல் ஷார்ட் பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பிரேக்கு. ஸோ வாங்க பார்க்கலாம். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் ட்ராவல் பண்ணுறோம். நம்ம வந்து இன்னொரு 12 கிலோமீட்டர் தான் இருக்குது, ஒரு ரீச் பண்ணிட்டோம். ஸோ ஐ மீன் வந்து பார்த்தீங்கன்னா வத்தலக்குண்டு அவுட்ரு வந்துட்டோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு 12 கிலோமீட்டர் இருக்குது. ஸோ அதை ரீச் பண்ணிட்டோம். ஸோ ஒரு சின்ன டீ பிரேக் எடுத்திருக்கோம். ஸோ டீ சாப்பிட்டு மறுபடியும் நம்ம பயணத்தை கண்டினியூ பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ டீ பிரேக். நேரம் டிராவலுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஐ மீன் மூங்கிலணை காமாட்சி அம்மன் கோவில் பார்க்கிங்கில் நம்ம காரை பார்க் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோயிலில் போயிட்டு அங்கே எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். ஸோ அந்த அருவிலாம் எங்கே இருக்குன்னு தெரியல. நான் கூகுள் மேப்பில் பார்க்கும்போது இருந்தது, பிக்சர்லேயே கூகுள் மேப்பில் இருந்ததுங்கல்ல. ஸோ அந்த பிக்சர்லேயே இருந்தது. ஸோ இப்போ அந்த அருவிலாம் எங்கே இருக்குது, ஸோ இந்த கோயிலில் எப்படி இருக்குன்னு இப்போ வாங்க பார்க்கலாம். வீடியோ நிறைய இன்ட்ரெஸ்டாக இருக்கும், வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ வாங்க அடுத்து என்ன நடக்குன்னு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே நிற்கிற லைன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க சாமி பார்க்குறக்காக வந்து பார்த்தீங்கன்னா எல்லா லைன் கூட்டம். ஸோ இது வந்து இங்கே வந்து சாமி வந்து பார்த்தீங்கன்னா உள்ள சாமிக்கு வந்து வெளியே அந்த கதவு தான் சாமி. ஸோ நான் உங்களுக்கு கிட்டத்தில் போய் நான் உங்களுக்கு லைவாக காமிக்கிறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் க்ரௌடாக இருக்குது. ஸோ பட்டையெல்லாம் போட்டிருக்கு பார்த்தீங்களா, வித்தியாசமாக இருக்கா. ஸோ அவங்களே போட்டு விட்டாங்க, பூசாரி அவங்களே. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மரம் இருக்க ஏரியா அது ஃபுல்லாக கவர் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ நான் கருவறை கிட்ட அந்த வீடியோ எடுத்துகிட்டு வந்துட்டுருந்தேன். ஸோ ஃபோட்டோ எடுத்தேன், அதுக்கு அலோவ் பண்ண மாட்டேன்ட்டாங்க. ஸோ நான் இதை நம்ம சுற்றிட்டு நம்ம அப்படியே வந்து என்ட்ரன்ஸ் போவோம். ஸோ வீடியோ கவர் பண்ண முடியல. மேக்ஸிமம் எல்லா கோயிலையும் அலோவ் பண்ண மாட்டாங்க தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மரத்தில் தான் சாமி இருக்குது. ஸோ இதை வந்து ஓப்பன் பண்ண மாட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து எங்களோட குலதெய்வ கோயில். ஸோ இது நாங்கள் வந்து ஒரு 120 கிலோமீட்டர் ஸ்பெண்ட் பண்ணி இங்கே வந்திருக்கோம். எங்கள் ஊர்லேயும் இருக்குது, காமாட்சி அம்மன் இருக்குது. ஸோ நாங்கள் இங்கே வந்து இங்கே வரணும் அப்படின்னு ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிவிட்டு ஸோ இன்றைக்கி தான் ஃபைனலாக வந்திருக்கோம். ஸோ சிறப்பாக சாமி கும்பிட்டு ஸோ அடுத்து இங்கேயே வந்து பார்த்திங்கன்னா அன்னதானம் எல்லாமே கொடுத்துட்ருக்காங்க. ஸோ கொஞ்சம் பேர் சாப்பிட்டு இருந்தாங்க. ஸோ ஆனால் நாங்களும் புளி சாதம் கொண்டாந்துருக்கோம் பார்த்தீங்கல்ல. ஸோ அதை வந்து நம்ம சாப்பிட்லாம். ஸோ பக்கத்தில் தான் மஞ்சளாறு டேம் இருக்குது. ஸோ அங்கே போய் சாப்பிட்லான்னு பிளானு. ஸோ நான் உங்களுக்கு வெளியில் போயிட்டு என்னென்ன அப்டேட் பண்ணுறேன். ஸோ மக்கள்
மக்களை இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சாமி இருக்க இடம். ஸோ ஒரு இது மாதிரி போட்டிருக்காங்கல்ல, அது கலசம் மாதிரி இருக்கிறது சாமி இருக்க மரம். ஸோ அது பின்னாடி இருக்கிறது மரம். ஸோ இது ஃபுல்லாகவே வந்து ஓப்பனே பண்ண மாட்டாங்க. ஸோ இங்கே ஏதோ ஃபங்க்ஷன் நடக்கும் போல், அதான் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டென்ட் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. மக்களை என் பேக் சைடில் ஒரு மரம் தெரியுது பார்த்தீங்களா, அது அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காளான் மாதிரியே இருக்குது. ஸோ அதோட ஒரு இது அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள் மரம். ஸோ அது மாதிரி இங்கே 2 மரம் இருக்குது. ஸோ அந்த பக்கத்தில் வந்து ஏதோ ஆறு இருக்குதுங்கிறாங்க. ஐ மீன் வந்து அந்த ஆறு தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அருவியாக இருக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ அங்கே போய் பார்ப்போவாங்க. மக்கள் இங்கே வந்து ஃபங்க்ஷனுக்கு கொடி ஏற்றுவாங்கள்ல, அது மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மூங்கில், ஒரே மூங்கில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20-30 அடிக்கு மேலே இருக்கும். ஒரே மூங்கில வந்து இங்கே வச்சுருக்காங்க. ஸோ மக்களே இங்கே பாருங்கள், ஃபுல்லாக மரம் தான் இருக்குது. பார்க்கிங்கு எவ்வளோ நேச்சராக இருக்குது பாருங்கள். ஸோ இங்கே வந்து ஒரு 10 நிமிஷம் தூங்கினோன்னு வச்சுக்கோங்க, தூக்கம் சூப்பராக வரும். பட் நமக்கு டைம் ஆயிரும். ஸோ ரொம்ப நேரம் நம்ம ரெஸ்ட் எடுத்துட்டோம். ஸோ அதனால இப்போ நம்ம வந்து அப்படியே வந்து நம்ம அங்கே போய் பார்ப்போம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சளாறு டேம் போகலான்ட்டு ஒரு பிளான், அங்கே போய் சாப்பிட்லாம் அப்படின்ட்டு ஒரு பிளானு. ஸோ இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1:30 இருக்கும், கரெக்டாக 1:35 இருக்கும். ஸோ அதனால வந்து சரி நம்ம அங்கே போய் பார்த்துட்டு, ஸோ இங்கே அந்த அணை இருக்குங்க, நான் கூகுள் மேப்ல இதில் பார்த்தேன். அதில் வந்து அந்த ஒரு ஃபால்ஸ் இருக்குது. ஸோ அந்த ஃபால்ஸ் கிட்ட போக முடியலனாலும் அந்த ஒரு வியூ தெரிஞ்சதுன்னா பார்க்க நல்லா இருக்குமே, பார்க்கவே கொஞ்சம் நல்லா இருந்தது. ஸோ அதனால நான் அந்த வியூக்காக போகலாம் அப்படின்ட்டு நான் இப்போ போயிட்டுருக்கேன். இப்போ வந்து ஏதோ ஃபங்க்ஷன் வருதுங்களாட்டுக்கு இடையில. ஸோ கோயிலில் பிரம்மாண்டமாக வேலை நடந்துட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி கடைகள்லாம் போடுவாங்கல்ல, அந்த மாதிரி கடைகள்லாம் நிறையா இது அதோட ஸ்ட்ரக்சர் அந்த கம்பியெல்லாம் போட்டு அதை ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டாய்ஸ் கடையெல்லாம் போடுவாங்கல்லங்க, அந்த மாதிரி ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. வேற ரோடு மாதிரி இருக்குங்க, அதில் தான் நம்ம இப்போ போயிட்டு இருக்கோம். ஸோ எனக்கு தெரியல இதுக்கப்புறம் அங்கே வந்து அந்த வியூ வந்து அங்கே தான் இருக்கா ஆறுன்னு. நான் அங்கே நடந்து பொங்கல் கொடுத்தாங்க, அங்கே சாப்பிட்டு நடந்து வரும்போது அங்கே ஏதோ ஆறு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஒருவேளை அந்த ஆற்றுல தான் அந்த அருவி இருக்குமோன்ட்டு நான் ஒரு டிசைட் பண்ணிட்டேன். ஸோ அங்கே போய் பார்த்தா தான் தெரியும். ஸோ இப்போ வாங்க நம்ம அப்படியே அங்கே போய் பார்த்துட்டு என்ன இருக்குன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். எனிவே மக்களே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஐம் நவ் மஞ்சளாறு டேம். ஸோ நம்ம வந்து புளி சாதத்தை வந்து இப்போ நம்ம சாப்பிட போகிறோம். கிளைமேட் வந்து பார்த்தீங்கன்னா அது ஃபுல்லாக வெயில். அது வந்து இங்கே வந்தோடனே ஒரு மரம் இருக்குது. ஸோ அந்த மரத்துக்கு நின்று தான் சாப்பிட்ருக்கோம். ஸோ ஒரு புளி சாதம், அப்புறம் வந்து ஒரு சிப்ஸ் பேக்கெட்டு. மக்களே, இது இந்த டாக் இருக்கு பார்த்தீங்களா, இங்கே ஒருத்தர் இவங்களுக்கு வந்து இப்போ ஃபீட் பண்ண போகிறோம். பயப்படுது வர்றதுக்கு. ஏய் ஏய் டேமில் வந்து சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டு அப்படியே வந்து உங்களுக்கு இந்த டேமை காமிச்சிட்டு ஸோ வீடியோ பண்ணுற டைம் வந்துடுச்சு. ஸோ இதுதான் மஞ்சளாறு டேம், ஓகேங்களா. ஸோ இது ஆப்போசிட் அதோட செட்டப். ஸோ எல்லாம் க்ளோஸ் பண்ணி தான் வச்சுருக்காங்க. தண்ணி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா பெருசாக வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஒரு வியூ இல்லை. ஸோ ஆனால் இங்கே என்ன தண்ணி கம்மியாக இருக்குது. ஸோ ஓரளவுக்கு பராமரிச்சிருக்காங்க. ஸோ இதில் மேலே வர்றதுக்கு மேக்ஸிமம் எல்லா டைம்லேயும் மேலே வந்து கார் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அங்கே 20 ரூபாய் சார்ஜ் பண்ணாங்க. ஸோ இங்கேருந்து நம்ம இதில் வந்து வந்துக்கலாம் யார் வேணாலும். ஸோ அது ஒன்று இங்கே பிடிச்சிருக்கு. ஸோ வரதமாக அந்த நல்லதங்கால் ஓடையில் நம்ம தாராபுரத்தில் போயிருப்போம், பைக்கில் போயிருப்போம். அப்புறம் உப்பர் டேமுமே லாக் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது மாதிரி நம்ம வந்து இந்த டேமில் வந்து நம்ம ரவுண்ட் அடிச்சுக்கலாம். ஸோ என் பின்னாடி தெரியுது பார்த்தீங்களா அந்த மலை. ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா கொடைக்கானல். உங்களுக்கு கார் போகிறதெல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இப்படியே மேலே போகுது அந்த மலையில்.
ஸோ இது கொடைக்கானல் மலை. ஸோ பின்னாடி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கொடைக்கானலோட மலை தான். ஸோ இங்கே வந்து வத்தலக்குண்டுலேருந்து இங்கே, ஆனால் வத்தலக்குண்டுலேருந்து இங்கே கொடைக்கானல் பக்கம்தான். ஸோ நம்ம பழனியிலேருந்து போகிறதுக்கு இங்கேருந்து போகிறது கொடைக்கானல் ரொம்ப பக்கம், தேனி ரொம்ப பக்கம். ஸோ மக்களே ஃபைனலாக புளிச்சாப்பாட ஒரு வெல்த்து கட்டிட்டு ஸோ வீடியோ என் பண்ணுற டைம் வந்துச்சு. ஸோ நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இப்போ உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க. ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் மக்களே. பாய் மக்களே. வெயில் ரொம்ப அடிக்குது.